நீங்கள் இந்த உலகத்திலே தமிழ் பேசும் தமிழினம் ஒன்று இருக்கின்ற நினைத்தால், தமிழன் சிந்திய இரத்தம் சாட்சியாக இருக்கின்ற நினைத்தால், தமிழனின் உடல்கள் சிதறுண்டு போனது என்று நினைத்தால், தமிழன் இந்த உலகத்தில் வாழ வேணும் என்று நினைத்தால், தமிழனுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேணும் என்று நினைத்தால், நீங்கள் இந்த போரியல் குற்ற விசாரணையை தொடங்க வேண்டிய இடம் இந்த முள்ளிவாய்க்கால். இந்த முள்ளிவாய்க்காலை ஏன் நான் தெரிவு செய்கிறேன் என்றால், ஐநா சபையாலும் சர்வதேசத்தாலும் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலும் பிரகடனப்படுத்தப்பட்ட இடம்தான் இந்த முள்ளிவாய்க்கால். எப்படி பிரகடனப்படுத்தினாங்கண்டா, மக்களுக்கான பாதுகாப்பு வலயம் முள்ளிவாய்க்கால், நீங்கள் எல்லாரும் அங்கே போங்கள், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருவேன் என்று கூறப்பட்ட இடம்தான் இந்த முள்ளிவாய்க்கால். ஆனால் அது மக்களுக்கு தெரியவில்லை தங்களுக்கான கொலைக்களம் என்பதை. ஆனால் சர்வதேசமும் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கமும் தீர்மானித்தது மக்களை எல்லாம் அழிக்க வேண்டிய இடம் இந்த முள்ளிவாய்க்கால் தான் என்று சொல்லி அங்கே பாதுகாப்பு வலயம் என்று அறிவித்து கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளையும் கிளஸ்டர்களையும் பாவிக்க முடியாத ஆயுதங்களையும் கொண்டு வந்து குவித்து நிராயுத பாணிகளாயிருந்த எம்மின மக்களை அழித்த, இறைச்சி துண்டுகளாக்கப்பட்ட, பிணக்காடுகளாக்கப்பட்ட, பிணக்குவியல்களாக்கப்பட்ட இடம்தான் இந்த முள்ளிவாய்க்கால். அதை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த மே 18 உருவாக்கப்பட்டது. தமிழ் இனத்தை கொடூரமாக அழிக்கப்பட்ட இடம்தான் இந்த முள்ளிவாய்க்கால். இந்த இடத்திலிருந்து என்ன நடந்தது என்று சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களை விசாரித்து நீங்கள் விசாரணை செய்து இந்த மக்களுக்கான தீர்ப்பு வழங்க வேணும் என்பது என்னுடைய இந்த வேண்டுதல். நீங்கள் வெளிப்படையுங்கள், நீங்கள் நிதானியுங்கள், நீங்கள் சிந்தியுங்கள். ஒரு இனம் அழிந்து போக, ஒரு இனம் அழிந்து போவதை விரும்புவீர்களா என்று யோசியுங்கள், சிந்தியுங்கள்.